எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோதிகேர்ல ஒரு புதிய மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் அப்படின்ட்டு அதுக்குண்டான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ நான் மோதிகேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ப்ராடக்ட் தேவைப்படுது. இப்போ மோதிகேர் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ஆஃபீஸஸ் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர்ல இருக்குது, திருச்சியில் இருக்குது. இப்போ நான் கோயம்புத்தூருக்கு திருச்சிக்கோ ஆன்லைனில் பில் போடலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகை, ராஜபாளையத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, இப்போ ராஜபாளையத்தில் யாரெல்லாம் மோதிகேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு முதலீடு போட்டு அவங்கள டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுக்க சொல்லுவாங்க. விநியோகஸ்தர் மையம், அதாவது டீலர்ஷிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அங்கே போய் நம்ம ப்ராடக்ட் வாங்குறப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வச்சிருக்கவருக்கு தனியாக ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ராஜபாளையத்தில் வச்சிருக்கேன். இப்ப என்கிட்ட யார் பொருள் வாங்கினாலும் சரி, மோதிகேர்ல இருக்கவங்க யார் ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, எனக்கு எப்பயும் போல வரக்கூடிய எல்லா கமிஷனும் கிடைக்கும். பிளஸ் அதோட ஒரு 2 to 3% அதிகப்படியான கமிஷன், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் கமிஷன் எனக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ல இருந்து போகுது. என்னுடைய டீம் ஆட்களும் வாங்குவாங்க, வெளி ஆட்களும் வாங்குவாங்க. இப்போ என்னுடைய டீம் ஆட்கள் வாங்குறப்ப எனக்கு அதுல அந்த டிஃப்ரெண்ட் கமிஷன், மோதிகேர்ல இருந்து எனக்கு வர வேண்டிய கமிஷன் வரும். ஆனா வெளி டீம் ஆட்கள் வாங்குறாங்கன்னா அதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் மூலியமா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதிகப்படியா 2.5 to 3% எனக்கு அந்த கமிஷன் கொடுக்குறாங்க. சரியா? இதான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்டோட இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம வியாபாரத்தை வேகமா டெவலப் பண்ணலாம். இப்ப நான் 2020 பிப்ரவரி மாதம் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்தேன். எடுக்கிற வரைக்கும் ராஜபாளையத்தில் வெறும் ஒரு 50-60 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் இருந்தது. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேயே நான் பிளாட்டினம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்தேன். சரியா? பிளாட்டினம் அப்படின்ற ஒரு லெவல் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்ச ரூபா சேல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டீம்லேயே ஒரு 7 இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்தாங்க. அதுக்கடுத்து இப்போ இன்னும் அந்த வியாபாரம் வளருது. அப்போ பொருட்கள் தங்குதடையின்றி ஈஸியாக நம்ம வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்டுக்கு தான் ஆஃபர் கம்பெனி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுக்கிறப்ப கிரிட்டீரியா, அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா 13% அப்படின்ற ஒரு லெவல் இருக்கு. அதாவது 7, 10, 13, 15, 16 இப்படின்ட்டு ஒரு லெவல் வச்சிருக்காங்க. அதுல நீங்க 13% லெவல்ல இருந்தாதான் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்டை எடுக்க முடியும். தகுதியை 13% உள்ளவங்க தான் தகுதி அடைகிறாங்க. அதுக்கு அது போக 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். 1.25 லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. 25,000 ரூபா அங்கே டெபாசிட்டாக இருக்கும். நம்மளுக்கு அதுக்கு வருஷத்துக்கு தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அதே இது இப்போ புதிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் 75,000 ரூபா இருந்தால் போதும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறும் 75,000 ரூபாய் இருந்தால் போதும், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்டை எடுக்கலாம். 13% இருக்கணுமானா கிடையாது. நீங்கள் இன்னைக்கு தான் மோதிகேரில் சேர்ந்துருக்கீங்க, இல்லை நாளைக்கு சேர போகிறீங்க அப்படின்னாலும் மோதிகேரில் நீங்கள் சேர்ந்துட்டு இந்த 75,000 ரூபாய்க்கு நீங்கள் கட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுக்கலாம். 75,000 ரூபாய்க்குன்னா 75,000 ரூபாய்க்கு பொருள் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. 50,000 ரூபாய்க்கு பொருள் கொடுப்பாங்க. 25,000 ரூபாய் அங்கே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கும். சரியா? இதுக்கு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்னலாம் மோதிகேரில் இருந்து சலுகைகள் கிடைக்கும் அத்தனையும் கிடைக்கும். அது போக டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் கமிஷன் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5 முதல் 3% என்ன கிடைக்கும்? தனியாக ஒரு கமிஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னா, நம்ம கிட்ட பொருட்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம்? நிறைய பேர்கிட்ட காமிக்கலாம். அவங்க கேட்டோன்னா பொருட்கள் கொடுக்கலாம். அதன் மூலியமா நம்மளுடைய வியாபாரம் வேகமாக வளர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம முந்தி டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் இருக்குதுன்னா அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாதான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் உங்களுக்கு அலர்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப ஏற்கனவே இப்போ நான் ராஜபாளையத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் வச்சிருக்கேன். ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்ல இருந்து 500 மீட்டர் தள்ளி இருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் கம்பெனி கொடுக்குது. ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வியாபாரம் இன்னும் நிறைய டெவலப் ஆகணும், நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் வரணும், நிறைய சேல்ஸை கூட்டணும், அப்போதான் இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியும் எல்லாராலையும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதனால மோதிகேரில் இருக்க இணைஞ்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, இனிமே இணைய போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? கம்பெனி
நிறைய ஆஃபர்ஸ் வந்து அடுத்தடுத்து கொண்டு வராங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்து ப்ராடக்ட் நிறைய மூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்ததுன்னு வைங்களேன், ஈஸியாக வேகமாக சம்பாதிக்கலாம். நான்லாம் இது முழு நேரமாக 2019 நவம்பரில் முழு நேரமாக இறங்கி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே டக்குன்னு என்ன பண்ண 3 மாதத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் போட்டேன் யோசிக்காம. சரி, எனக்கு கீழே அப்போ வந்து பெருசாக யாருமே இல்லை, ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் போட்ட பிறகு தான் எனக்கு கீழே ஒரு பெரிய நெட்வொர்க்கே வந்தது. அடுத்த 6 மாதத்தில் என்னால் கார் வச்சூர் ஆக முடிஞ்சது, பிளாட்டினம் டைரக்டர், டூர் வச்சூர் இதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. உடனடியாக டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள். இதை பற்றி எதுவும் சந்தேகங்கள், கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயார் இருக்கேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்போம். மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.